நாங்கள் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள் கூடாக வேத வாசிப்பு கூடாக வழிநடத்துவார். இந்த வேளையிலும் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களேம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட். Praise the Lord, brother. ஆமே. இந்த வேளையிலும் உங்களையும் சங்கமம் வானொலி டீம் சார்பில் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. God bless. Amen. 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 God bless you. வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் நாங்கள் மாதத்தின் முதலாம் நாளில் தேவனுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிப்பதற்காகவும் தேவன் இதுவரை எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும் இனிவரும் மாதங்களிலும் தேவனுடைய பரிசுத்த கரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் தேவனுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஏசாயா 55வது அதிகாரத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்வோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடிவரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்க தயவிருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. மாதத்தின் முதலாம் நாளில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் தலை சாய்த்து நிற்கச் செய்தவரே உமக்கு நன்றி ஐயா. இன்றைய நாளிலும் நாங்கள் நிர்மூலமாகாமல் எங்களை நீர் காத்து கொண்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளங்கரங்களில் எங்களை வரைந்து வைத்திருந்து இம்மட்டும் எங்களை காத்தவரே, நீர் வல்லமையுள்ள தேவன் என்றும் ஆராதிக்கிறோம். இனிவரும் காலங்களிலும் எங்களை உயிருள்ளவரை ஜீவனுள்ளவரை காக்க வல்ல தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உயிருள்ளவரை எங்கள் பலம் நீர் மட்டும் தான் என்றுமுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் என்றுமுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தேவன் நீரென்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஆராதனையில் மகளும் தேவன் நீரென்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தேவாதி தேவனே, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக எங்களை உம்முடைய கோலினால் நல்ல பாதையில் இதுவரையும் நடத்தி கொண்டு வந்தவரே, இனிமேலும் எங்களை நீர் நடத்த இருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவனை தந்து எங்களுக்காக எங்கள் ஜீவனை மீட்டெடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் நாங்கள் உம்மோடு வாழ வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தலை சாய்த்து நிற்க வேண்டும் என்று உம்முடைய கிருபைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்போதும் உம்முடைய பாதத்தில் நின்று ஜெபித்து உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே. இமைப்பொழுது உமது முகத்தை மறைத்தாலும் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் மனதுருக்கமுள்ள தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். உம்முடைய சமாதானம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வல்லமையான நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை மட்டும் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அது அதிசயமான இந்த நாமம். சத்துரு நடுங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் தான் எங்களை உயிர்ப்பித்து இதுவரையும் எங்களை பலனாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னவரே, ஒரு தாயினும் மேலாக, ஒரு தகப்பனிலும் மேலாக எங்களை தேற்றி நடத்தின தேவன், இதுவரையும் எங்களை காத்து நடத்தின எங்கள் நல்ல தேவன், இனிமேலும் எங்களை தாங்கி நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தராய், இஸ்ரவேலின் தேவனாய், சத்துருவின் பொல்லாப்புகளுக்கு எங்களை தப்புவித்த தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இதுவரையும் எங்களை கைவிடாமல் தாங்கி நடத்தின எங்கள் தேவாதி தேவன் நீரென்று உமக்கே துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என்றவனே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன், இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன், இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என்றவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர். அருகில் இருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என்றவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே. நன்றி ஆண்டவரே. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், உம்முடைய கிருபைகள் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் எங்களுக்கு நடக்க நீர் கற்று தந்ததற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஏழைகளின் புகலிடமும் எளியோரின் நம்பிக்கையாயமாய் இருக்கும் தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தண்ணீரை கடக்கும் போது நீர் எங்களோடு வந்த தேவன். அக்கினியை கடந்து வரும்போது
எங்களோடு கூட நடந்த தேவன் நீர். இம்மட்டும் எங்களை நடத்தின கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்த போற கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அகில உலகத்தையே படைத்த எங்கள் தேவாதி தேவன் நீர். எண்ணி முடியாத சுடர்களை எல்லாம் பெயரை சொல்லி அழைத்த தேவன் நீர். உம்முடைய கரத்தால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதிசயமான விதமாக எங்களை நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. அற்புதமான விதமாக நீர் எங்கள் கரத்தை பிடித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்துரு எப்படியான சூழ்நிலையிலும் எப்படியான ஒரு திட்டங்களை எங்கள் மத்தியில் போட்டு வைத்திருந்தாலும் எங்களுக்காகவே நீர் முன்னின்று சத்துருவை துரத்தும் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே நீர் சத்துருவோடு யுத்தம் செய்யும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் ஆதரவாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கி நடத்தி கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் நாங்களை காத்து நடத்தின தேவன் நீர். எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு நாங்கள் நடக்கும் வழியை அகலமாக்கி எங்களை ஆசீர்வதித்த தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மேன்மையான அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லமை நிறைந்த அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கொடுமையான மனுஷருக்கு எங்களை தப்புவிக்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன நல்ல தேவன் நீராயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகள் ஒவ்வொன்றையும் நிறைவாக்கினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் இதுவரையும் சந்திச்சவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மேல் வைக்கும் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் மேலாக எங்களுக்கு கிருபை அளித்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையும் அற்புதமாக கரம் பிடித்து நடத்தின தேவன் நீர். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கும் நேரங்கள் எல்லாம் எங்களை கண்ணோக்கி பார்த்த தேவன் நீர் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து இம்மட்டும் எங்களை நடத்தினபடியால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் இவ்வுலகிற்கு வந்த தேவன். உம்மை நோக்கி கூப்பிடும் நேரமெல்லாம் எங்களுக்காகவே நீர் இறங்கி வந்த தேவன். சத்துருவின் கிரிகைகள் ஒவ்வொன்றையும் நீர் அளித்து எங்களுக்கு வெற்றியை பெற்று தருவதற்காகவே விலகிற்கு வந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த எங்களை உம்முடைய கிருபையின் கண்கள் காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருவின் கையில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் கால்களை வலைக்கு நீக்கலாக்கி விட்ட தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் வைத்து எங்களை நீர் காத்து கொள்ளும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா. பிதாவினிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் தேவாதி தேவனே, நீ ஆசீர்வாதமாயிருப்ப என்ற வார்த்தைகளால் எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. அந்த வார்த்தைகளை நீர் இந்த நேரத்தில் எங்களுக்காக தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று நீ சொல்லும் அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் தலை சாய்த்து வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாயிலிருந்து வரும் எங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான கரத்தின் ஆசீர்வாதத்தை நோக்கி உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் பெயர் பெயராக ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வைத்து சரணடைகிறோம் ஆண்டவரே. குடும்பமாக உம்முடைய பாதத்தில் சரணடைகிறோம் ஆண்டவரே. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உனக்கு மகாபெரிய பலமும் கேடகமுமாயிருப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
உம்முடைய சமூகம் எந்த நேரத்திலும் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரையும் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய கிருபைகள் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. மாறாத அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை அபிஷேகத்தால் நிறைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் உம்முடைய கிருபைகள் எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. இனி வரும் மாதங்களிலும் எங்களோடு உம்முடைய கிருபைகள் இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் உங்க கிருப விலகல்ல, மாறாத அன்பால் இந்த உலகம் சுமையில்ல. உங்க கரத்திலே தங்கி மகிழுவே, உங்க நிழலிலே மறைந்து கொள்கிறேன் என் ராஜாவே. மலைகள் விலகினாலும் உங்க கிருப விலகல்ல, மாறாத அன்பால் இந்த உலகம் சுமையில்ல. குழியில் விழுந்த போதும் கூட இருக்கின்றீர், பழியில் விழுந்த போதும் பாதுகாக்கின்றீர். குழியில் விழுந்த போதும் கூட இருக்கின்றீர், பழியில் விழுந்த போதும் பாதுகாக்கின்றீர். உந்தன் ஞானத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர் என் ராஜாவே. மலைகள் விலகினாலும் உங்க கிருப விலகல்ல, மாறாத அன்பால் இந்த உலகம் சுமையில்ல. ஆடு மேய்த்த போதும் அருகில் இருக்கின்றீர், அரசன் எதிர்த்த போதும் பாதுகாக்கின்றீர். அபிஷேகத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர் என் ராஜாவே. மலைகள் விலகினாலும் உங்க கிருப விலகல்ல, மாறாத அன்பால் இந்த உலகம் சுமையில்ல. சிங்கக்கவியில் இருந்தும் சேதமில்லையே, யூத சிங்கம் அருகில் பயமும் இல்லையே. ஜெபமேகத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர் என் ராஜாவே. மலைகள் விலகினாலும் உங்க கிருப விலகல்ல, மாறாத அன்பால் இந்த உலகம் சுமையில்ல. நன்றி ஆண்டவரே. நல்ல தேவனாய், உண்மையுள்ள தேவனாய், கிருபை நிறைந்த தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போதித்து நடத்துகிற துணியாளனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கண் வைத்து எங்களை நடத்துகிற ஆலோசகராய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வலது பக்கம் சாய்ந்தாலும் இடது பக்கம் சாய்ந்தாலும் இதுதான் வழி என்று காட்டும் உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்களை உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கும் போதெல்லாம் எங்கள் கால்களை நீர் வலைக்கு நீக்கலாக்கி விடுகிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் தடுமாறி நிற்கிற போதெல்லாம் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற நேரம் எல்லாம் உம்முடைய அளவில்லாத கிருபைகள் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இதுவரையும் நடத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
நான் உனக்கு மகாபெரிய பலமும் கேடகமுமாயிருப்பேன் என்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்தை நோக்கி ஓடி வரும் போதெல்லாம் எங்களை விடுவிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையில் இருக்கும் எங்களை தயவாய் நீர் தூக்கி எடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இல்லங்களில் நீர் எங்களோடு ஜீவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தேவன் நீர் எங்களை இருளை வெளிச்சமாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பலத்த அரணாயிருந்து எங்கள் வழிகளை செம்மைப்படுத்தும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கால்களை மான் கால்களாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றுமே ஆராதிக்கிறேன். உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்றுமே ஆராதிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவன் எங்கள் தேவன் என்று நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சமாதானத்தை தந்து எங்களை இதுவரை நடத்தின தேவன் நீர். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன் என்றவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும் எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றவரே. உம்முடைய பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கும் போது நீதியின் சூரியனாய் நீர் எங்கள் மேல் இறங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமான கரம் எங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அறியாத பாதைகளில் நாங்கள் நடந்தாலும், புரியாத வழிகளில் நாங்கள் நடந்தாலும் நீர் எங்களுக்கு முன்னே சென்று எங்களை நடத்தி செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதைக்கு இருளான பாதையை நீர் வெளிச்சமாக மாற்றி தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாத நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாத நன்மை என்று நம்புகிறேன். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாக மாற்றிடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாக மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாத நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர். புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றுகிறீர். இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றுகிறீர். தீமையை நன்மையாய் எனக்காய் நீர் மாற்றிடுவீர். தீமையை நன்மையாய் எனக்காய் நீர் மாற்றிடுவீர். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவாதி தேவன் நீர் எங்களை குணமாக்கி பலவீனமான வியாதியான நேரங்களில் எல்லாம் வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி சுகத்தோடும் பலத்தோடும் இன்றைய நாளில் உம்முடைய பாதத்தில் நிற்க செய்த அந்த தயவிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆரோக்கியம் தந்து எங்களை நடத்தும் இரக்கமுள்ள தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு
உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கும் போதெல்லாம் வியாதிகள் பலவீனங்கள் எங்களை அணுக விடாமல் காக்கும் தேவன் நீராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் குடும்ப மருத்துவராக பரிகாரியாக நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உமக்காக காத்திருக்கும் எங்களை நீர் வெட்கப்பட்டு போக விடாமல் காத்துக்கொள்ளும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண கற்று தந்தவரே உமக்கு நன்றி. ஜெபித்து ஜெயமெடுக்க வைத்தவரே உமக்கு நன்றி. சத்துருவை எதிர்க்கும் வல்லமையை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதிமான்களாக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் எங்களை விடுவிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை அனுப்பி எங்களை குணமாக்கின தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தில், பரிசுத்தமான உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கும் இல்லங்களை, எங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் எண்ணங்கள், திட்டங்கள், பொல்லாப்புகள் ஒவ்வொன்றும் எங்களை அணுகாமல் நீர் சுற்றிலும் கண்மலையாக நின்று இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களை காத்துக்கொள்ள போற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை சூழ்ந்து கொள்ளும் சத்துருக்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காண செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும் தேவன் நீராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக வசனித்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்ற போற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு புதிய நாட்களையும், பிறந்திருக்கும் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாட்களையும் நீர் எங்களுக்கு நன்மைகளால் முடிசூட்டும் தேவனாய் இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் உணவு போல நாங்கள் ஏற்றுக்கொள்ளை செய்ய போறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உணவு போல உன்னை எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்காக நீர் தந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்த தேவன். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர் உயிருள்ள தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர் என்று அப்பா என்று உரிமையோடு உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை அழைக்க செய்தவரே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடந்து உமக்குள் மேன்மை பாராட்ட செய்தவரே. நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு உதவி செய்த தேவன் நீர். நாங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்த தேவன் நீர். சத்துருவால் நாங்கள் தோற்கப்படாது எங்களை காத்து கொண்ட தேவன் நீர். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்த எங்கள் நன்மைகளின் நாயகன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இனிமேலும் இந்த மாதத்திலும் நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்நாளெல்லாம் தொடர உம்முடைய கிருபைகள் எங்களோடு இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வியாதியே வந்தாலும்
நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் மாதத்தின் முதலாம் நாளில் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.